வணக்கம். தடத்தின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உப்பு இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். நெல் சந்தைப்படுத்தல் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல். எதிர்வரும் பெரும்போகத்தில் நெல் கொள்முதல் செய்வதற்கு வசதியாக உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பொருட்டு நெல் சந்தைப்படுத்தல் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சிற்கு அறிவுரை வழங்கியுள்ளார். இதன்போது நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளை புதுப்பிப்பதற்கு தேவையான முப்படைகளின் உதவிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதிக்குள் பெரும்போக நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்பு களஞ்சிய சாலைகளின் புதுப்பித்தல் பணிகளை நிறைவுறுத்த தேவையான உதவிகளை வழங்கவும் அவற்றிற்கு தேவையான பாதுகாப்பை வழங்கவும் பாதுகாப்பு அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். அத்தோடு ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரேலியா, பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மற்ற சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும், மத்திய மலைகளின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் சில இடங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து 15,000 மெட்ரிக் டன் உப்பு அடுத்த வாரம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் என்று இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு உப்பு இறக்குமதி செய்ய இந்தியாவிலிருந்து 2 இறக்குமதியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கமைய ஜனவரி 31 முன்னர் 30,000 மெட்ரிக் டன் உப்பை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த பருவமழை காலத்தில் உள்ளூர் உற்பத்தியில் ஏற்பட்ட தாக்கத்தை தொடர்ந்து உப்பு இறக்குமதிக்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதேவேளை எதிர்கால சந்தை தேவைகளின் அடிப்படையில் அரிசி இறக்குமதி செய்யப்படும் என்று மாநில வர்த்தக கூட்டுத்தாபனம் கூறும் அதே நேரத்தில் அரசாங்கம் ஏற்கனவே 7,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்துள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.